இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி விஜய் டிவியில் ரீசெண்டாக ரொம்பவே ஃபேமஸாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ஓட ஒன் ஆஃப் த ஹீரோயினான மீனாவை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட உண்மையான பெயர் ஹேமா ராஜ்குமார். இவங்கள நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே நல்லாவே தெரியும். ஏன்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1லையும் இவங்க மீனாவாக தான் நடிச்சிருப்பாங்க. விஜய் டிவிக்கும் இவங்க புதுமுகம் கிடையாது. ஏன்னா ஆஃபீஸ், அதுக்கப்புறம் சின்ன தம்பி சீரியலில் செவ்வந்தி, இந்த ரோல்லாம் இவங்கள ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. ஹேமா ராஜ்குமார் மயிலாடுதுறையில் இருக்கிற மணக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட மொத்த பாப்புலேஷனே 3418 தான். இதில் இருக்கிற 1723 பெண்களில் ஹேமா ராஜ்குமாரும் ஒருத்தவங்க. 1991ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பிறக்கிறாங்க. இவங்க அப்பா பெயர் ராஜ்குமார். இவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பியும் இருக்காங்க. தங்கச்சி பேர் ரமாபிரபா பிருத்விகுமார், தம்பி பேர் மணிகண்டன் ராஜ்குமார், தம்பி ஒய்ஃப் பேர் அபிராமி. ஸோ ஒரு நல்ல ஃபேமிலி தான். அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு, அம்மாவும் அதுக்கு ஈக்குவலாக ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. எந்த ஒரு சேட்டை பண்ணாலும் அடிக்கிறது, இது பண்ணுறது, இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ மணக்குடியில் இருக்கிற சென்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் இவங்க படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் இங்கே சென்னையில் அண்ணா ஆதர்ஷ் காலேஜ் ஃபார் உமன், அந்த காலேஜில் படிக்கிறாங்க. அப்புறம் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் படிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு என்னடா நம்மளுக்கு சினிமா அப்படிங்கிறதுல பெருசாக ஒரு இது, ஜஸ்ட்டு சினிமா பார்க்குறோம், இது பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு யார் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்துச்சுன்னா விஜே பண்ணுறவங்க மேலே ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. ஆங்கரிங் பண்ணுறவங்கள எப்படியாவது நம்ம ஒரு ஆங்கர் ஆயிடணும் அப்படிங்கிற நாட்டம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. சரி, அப்போ ஆங்கர் ஆயிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது பார்த்தா அவங்களுக்கு பேக்ரவுண்டு அந்த அளவுக்கு சினிமா ஃபீல்டில் கிடையாது. அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருமே சினிமாவை பற்றியோ அந்த இதை பற்றி எதுவுமே தெரியாது. கிராமத்தில் அந்த முன்னாடி காலத்தில் டூரிங் டாக்கீஸ் இதெல்லாம் போட்டால் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிவி வாங்கி பார்க்குறது, அந்த சீரியல்ஸ் ஒன்று பார்க்குறது, இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ இவங்களுக்கு சென்னை புதுசு தான். அதனால் யாரை பார்க்கணும், எப்படி அந்த சான்ஸ் கேட்கணும், இது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு நம்ம அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூசிக் சேனலில் அவங்க போடுறாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. யதார்த்தமாக கணக்காணும் காலங்கள் ஆடிஷனுக்கு போகிறாங்க. அப்போ அவங்கள 2012 அவங்க அப்பாவுக்கு ஃபோன் வருது. ஏன் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் வருது அப்படின்னா, இவங்க வழக்கம் போல் எல்லா அப்ளிகேஷன்லேயும் ஃபில் பண்ணுற மாதிரி ஆடிஷனில் ஃபோன் நம்பர்கிட்ட அவங்க அப்பாவோட நம்பர், ஏன்னா அந்த டைமில் யார்கிட்டையுமே ஃபோன் 2012லாம் அவ்வளோவா ஃபோன் கிடையாது. அதனால இவங்க அப்பாவோட நம்பர் கொடுத்துட்டனால அங்கே ஃபோன் போயிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு பெரிய ஷாக்காக, என்ன நம்ம பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணாதே, ஏன் புதுசாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு, இல்லை இவங்க தான் தப்பாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு கோவத்தோடையும் ஒரு சைடு சந்தேகத்தோடையும் மகளுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ ஹேமா சொல்கிறாங்க, ஆமாப்பா நான் இந்த மாதிரி காலேஜில் இருந்து கூட்டிகிட்டு போனாங்க ஒரு இதுக்கு, அதன் மூலியமாக எனக்கு ஆசை வந்தனால நான் போனேன், ஆனால் உங்களுக்கு பிடிக்கலைன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயமா, உன்னைய நான் பட்டணத்துக்கு எதுக்கு அனுப்புனேன், படிக்கிறதுக்கு அனுப்புனேன், அந்த விஷயத்த மட்டும்தான் பார்க்கணும், உனக்கடுத்து தங்கச்சி தம்பி இருக்காங்க, நீயே இப்படி பண்ணேன்னா அவங்களும் உன்னை பார்த்து கெட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுறாங்க. அடுத்தே அவங்க அம்மாவும் ஃபோன் பண்ணி, இது என்ன நீ இப்படி ஒரு வேலை பார்த்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாக திட்டுறாங்க. ஸ்கூல் டேஸ்லேயுமே இவங்க தான் பயங்கரமாக சேட்டை பண்ணி அடி வாங்குறது, தங்கச்சி பண்ணால் கூட இவங்க தான் அதுக்கு எல்லாமே அடியெல்லாம் வாங்குவாங்களாம். அந்த அளவுக்கு ஹேமா குறும்புக்கார பொண்ணாக தான் இருந்திருக்கிறாங்க வீட்டில். சரி அப்பா இப்படி சொல்லிட்டாங்களே வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது
இதை விட்டுறலான்னா மனசு வந்து கேட்க மாட்டேங்குது. ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறதுனால மனசு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இல்லை நம்ம படிக்கணும் அப்படின்ற யோசனை அவங்களுக்கு வரலை. வசந்த் டிவியில் வந்து அவங்களுக்கு வந்து நியூஸ் ரீடிங் வாய்ப்பு கிடைக்கிது. ஒரு 15 நாள் கிளாஸுக்கு போகிறாங்க. 16வது நாள் நியூஸ் ரீட் பண்ண விட்டுட்டாங்க. ஸோ லைவ் நியூஸ்னால ரொம்பவே பதட்டத்தோடு தான் அந்த நியூஸ் எல்லாமே ரீட் பண்ணுவாங்களாம். இருந்தாலும் நம்ம இந்த ஃபீல்டுக்கு நம்ம வரலையே, நம்ம ஆசைப்பட்டது வந்து ஆங்கரிங், நல்ல ஆங்கர் ஆகணும் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வசந்த் டிவிலேயே எதிர்பாராத விதமாக வந்து மண் பேசும் சரித்திரம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து ஆங்கராக போடுறாங்க. நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து அதை பார்க்குற ஆடியன்ஸ் வந்து கம்மியாகிறாங்க. அப்போது வந்து இவங்களுக்கும் ஆங்கரிங் வாய்ப்பு அதிலேருந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 மாதம் எந்த வித வேலை வாய்ப்புமே இல்லாமல் அப்பப்போ காசு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து ரொம்பவே சங்கடப்பட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கு வந்து சுத்தமாக காசு இல்லை. அவங்க அப்பாவே கஷ்டப்படுறவர் தான். இருந்தாலும் சரி நம்ம அப்பா கிட்ட வாங்கிக்கலாம், எப்படியோ சமாளிச்சுருவோம் லைஃப்பை. ஏன்னா வந்து 1000 ரூபாய் வந்து செலவுக்கு கொடுப்பாங்களாம். அது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலே காலியாக போயிடுமா. அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து நியூஸ் ரீடிங் இதிலலாம் இருந்தனால அந்த காசை வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான வாய்ப்பே அவங்களுக்கு கிடைக்கல. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து அவங்களுக்கு ஒரு புது சான்ஸ் கிடைக்கிது. சன் டிவியில் சந்திரலேகா அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு. இது யார் மூலியமாக கிடச்சிச்சு அப்படின்னா 3 மூவியில் ஸ்ருதிஹாசனுக்கு அப்பாவாக நடித்த ஜீவா ரவி அப்படிங்கிறவர் FBயில் போட்ட ஒரு போஸ்ட் மூலியமாக தான் இந்த ஆடிஷன் போய் கலந்துட்டு இருந்திருக்காங்க. அதுலேயும் வந்து அவங்க இது பண்ணிவிட்டு 1 மாதத்தில் அதுவும் ஸ்டாப் ஆகிடுச்சு. என்னடா இது நம்ம போகிறது ஃபுல்லாகவே இதாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து இவங்க வாய்ஸ் நல்லா இருக்குது, நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வர்றீங்களாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வச்சு அவங்க கொஞ்ச நாளைக்கு வந்து கொஞ்சம் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாகவே வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஜெமினி மணிங்கிறவர் மூலியமாக விஜய் டிவியில் ஆஃபீஸ் நாடகத்தில் ராதிகா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சன் டிவியில் வந்து பொன்னூஞ்சல், குலதெய்வம் இந்த மாதிரி சீரியல், அப்புறம் மூவின்னு பார்த்தோன்னா பாயும்புலி, ஆறாவது சினம், கஜினிகாந்த், இப்படி நிறையா படம். அதுக்கப்புறம் 6லேருந்து 8 மாதம் ஒர்க்கும் இல்லை, ஃபுட்டும் இல்லை, திரும்ப பழையபடிக்கு ஆயிட்டாங்க. ஆனால் அப்போ விட இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க வேறையா. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையாம். அதுக்கப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்தது தான் மெல்ல திறந்தது கதவு சீரியலு. அதுக்கப்புறம் தான் சின்ன தம்பி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸு. இன்பிட்வீனில் இவங்களுக்கு லவ்வும் வந்திருக்கு. அந்த லவ் டைமில் வந்து அப்பாவட்ட வந்து எப்படா கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது இவர் எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஃபைன், அவங்களும் வந்து சினிமா ஃபீல்டுக்கு நாங்கள் போகாதன்னு சொன்னோம், ஆனால் அதுலேயே நீ போய் ஓரளவுக்கு இப்போ ஷைன் பண்ணிட்ட, அதனால் நீ வந்து அதோட அங்கீகாரம் உனக்கு கிடச்சிருச்சு, அதனால் மேரேஜ் லைஃப்பும் உனக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்ட்டு ஆகஸ்ட் 27, 2019 வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. லாக்டவுன் டைம்லேயே இவங்களுக்கு டெலிவரி ஆகுது. ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி அப்படின்ற மாதிரி வந்து கடைசியில் வந்து சிசேரியன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சரும் இருந்திருக்கு. அதற்கான சர்ஜரியும் வந்து ரீசண்டாக இவங்க பண்ணியிருக்காங்க. அவேர்னஸும் நிறைய கொடுத்துக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக சீக்கிரமாக போய் பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவேர்னஸும் கொடுத்துட்டு வராங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. RRR ட்ரேடிங் கம்பெனி இப்போது உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25லேருந்து 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. RRR ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.